இயற்கை எழில் நிறைந்திருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கமாக இருக்கிறது. கோடை காலத்திலும் குளிர்ச்சியான சூழலை அனுபவிக்க தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரியை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையை பயன்படுத்தி அங்குள்ள தங்கும் விடுதிகள், ஓட்டல் அறைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதியோடு முதல் சீசன், இரண்டாம் சீசன், மூன்றாம் சீசன் என 3 வகையான கட்டண உயர்வு நடைமுறையில் இருக்கும் நிலையில் தற்போது அந்த நடைமுறைக்கு எதிராக உதகையில் உள்ள பெரும்பாலான காட்டேஜுகள் வாடகை கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியிருப்பது சுற்றுலா பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. காட்டேஜ் அண்ட் ரிசார்ட், அப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டீங்கன்னாக்கா, முன்னாடி எல்லாம் ஒரு மார்ச்சுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாயில இருந்த ரூம் ரெண்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு 2 மடங்கு ஏறி இருக்கு. 3500 4500 அவங்க வாய்க்கு வந்த மாதிரி சொல்லி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தனாக்கா நடுத்தர மக்கள் வந்து ஊட்டிக்கு வராங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வராங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, ஒரு 2 குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்கு வேண்டி ஒரு 2 nights தங்குற மாதிரி அமௌண்ட் எடுத்துட்டு வருவாங்க. பட் இங்க வந்து பார்க்கும்போது ரேட் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகப்படியா இருக்கு. கடந்த மாதம் 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்ட தங்கும் விடுதிகளுக்கான கட்டணம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தற்போது பன்மடங்கு உயர்ந்துள்ளது. ஏற்கனவே உதகையில் அமலில் இருக்கும் இ-பாஸ் நடைமுறையால் சிறு குறு வியாபாரிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கும் விடுதிகள் கட்டணத்தால் சுற்றுலா பயணிகள் எந்தவித பொருட்களையும் வாங்காமல் சென்று விடுவதும் அவர்களுக்கு கூடுதல் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. காட்டேஜ்ல எல்லாம் ஏகப்பட்ட ரேட்டு பிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தங்கிட்டு போலான்னு வந்தா இங்க வந்து ஆகுறது இல்ல. இப்போ இதுல இல்ல, லார்ஜ்ல எல்லாம் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த ரேட்டுன்னு இந்த ரேட்டு, அவங்க போய் தங்கிக்கலாம், ஒண்ணும் இல்லை. இதுல வந்து காட்டேஜ்ல எல்லாம் வந்து சனி ஞாயிறுல எல்லாம் வந்தா ஜாஸ்தி ரேட்டு, மற்ற டைம்ல ஒரு சம்மன்ல ஒரு ரேட்டு வைக்கிறாங்க. அதனால வந்து கஷ்டப்பட்டு ஃபேமிலியெல்லாம் வந்து இங்க தங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, காலையில வந்து சாயங்காலம் போயிடுறாங்க. இது மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு ரேட்டு வந்து பிக்ஸ் பண்ணும். இல்லைன்னா இந்த மே மாசத்துல எல்லாம் கொள்ளை அடிச்சு டபுள் பங்கா சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து வணிகர்கிட்டையும் வந்து வாங்குறதுக்கு முடியதில்லை. எல்லாம் ரூமுக்கே கொடுத்துட்டு சும்மா போயிடுற நிலைமை இருக்காங்க. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள லாட்ஜ்கள், ஓட்டல்கள் மற்றும் காட்டேஜுகளில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு வசூலிக்கப்படும் கட்டணத்தை முறைப்படுத்தினால் மட்டுமே உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்வதோடு சுற்றுலா தொழிலையே நம்பியிருக்கும் வணிகர்களின் வாழ்வாதாரமும் சிறக்கும். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் ஜெகதீஷ்.